நம்முடைய உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம மனசு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம என்னத்தை யோசிக்கிறோம், எது நம்மளை வேதனைப்படுத்துது, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கு. ஆனால் அந்த வேதனையின் நடுவிலும் கர்த்தரை நாம் மறுதலிக்கிறது இல்லைன்னு சொல்கிற அந்த உள்ளத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆமென். ஆமாம், நம்முடைய சூழ்நிலைமைகள் நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தேவனை கேள்வி கேட்குறது போல வரும். ஆமென். ஆமாம், நம்முடைய லைஃப்பில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் கூட கர்த்தரை ஏன்னா இந்த மறுதலிக்கிற காரியத்தை பிசாசு ஏதோ உங்ககிட்ட என்கிட்ட மட்டும் ட்ரை பண்ணல, அது இயேசுவின் இடத்துல அவன் ட்ரை பண்ணுறான். ஆமாவா இல்லையா? ஏதோ உங்களுக்கோ எனக்கோ வர்ற சோதனை இல்லை தேவனை மறுதலிக்கிறது, இது இயேசு சந்தித்த சோதனை. வசனம் என்ன சொல்லுது நீங்கள் வாசிச்சு பார்த்தா, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் வனாந்திரத்துக்கு போகும்போதே பரிசுத்த ஆவியில் நிரம்பி தான் போகிறார். அவர் பிசாசு கொண்டு போகும்போது he is filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. இப்போ நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பின இயேசுவைத்தான் மறுதலிக்க வைக்க பிசாசு முயற்சி செய்கிறான். உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.